செய்தியை பார்த்து வருகிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றம் மூலம் அரசியல் செய்வதை அனுமதிக்க இயலாது என்று உயர்நீதிமன்ற கிளை கருத்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், முழுமையான விவரங்கள். ரஞ்சினி, அதாவது வேங்கை வயல் சம்பவம் வழக்கு தொடர்பாக குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டி திருமங்குளத்தைச் சேர்ந்த அறிவு சமம் என்ற அமைப்பின் சேர்ந்த கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நேற்று வந்த பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர், அரசு கூடுதல் குற்ற வழக்கறிஞர் ஆஜராகி குற்றப்பத்திரிகையில் உள்ள முக்கிய தகவல்களை அளித்தார். ஆதாரப்பூர்வமான விசாரணையின் அடிப்படையிலேயே குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் நாங்கள் அமைதியான வழியில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று வாதிட்டார். அப்பொழுது நீதிபதிகள் உங்களுடைய அரசியல் நடத்துவதற்கும் விளம்பரத்திற்கும் உயர்நீதிமன்றத்தை ஒரு களமாக பயன்படுத்த வேண்டாம். மேலும் அறிவியல் பூர்வமான விசாரணைகள் மற்றும் தடயங்களின் அடிப்படையில் 2 ஆண்டுகள் விசாரணை நடைபெற்று குற்றவாளிகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு எதன் அடிப்படையில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த கோருகிறீர்கள்? உண்மையிலேயே உங்களுக்கு குற்றப்பத்திரிகையில் பிரச்சனை என்றால் உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் இறங்குங்கள். அதுக்காக தேவையில்லாமல் அரசியலை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தை அரசியலுக்கும் விளம்பரத்திற்கும் பயன்படுத்தாதீர்கள் என கருத்து தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கு மனுதாரரின் கோரிக்கை குறித்த வழக்கை தீர்ப்புக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.